என் பேர் கமலி. நான் அட்வொகேட்டா இருக்கேன். நான் சென்னை வடக்கு மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கேன் ஐடி விங்ல. ராயபுரம் தொகுதியில வந்துட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தேன் எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டியிடுறதுக்காக. ராயபுரம் தொகுதி பொறுத்தளவுக்கு நம்ம திமுகவுடைய வரலாறே அங்கதான் தொடங்குச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ராயபுரம் தொகுதி என்னைக்குமே திமுகவுடைய கோட்டையாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக ராயபுரம் தொகுதியில ஆண்களை விட பெண்களுடைய வாக்கு அதிகம். ஸோ அந்த காரணத்தினால மக்களிடையே குறிப்பா பெண்களிடையே வந்துட்டு நம்ம தலைவர் அவர்களோட நலத்திட்டங்கள் அதிகமா போய் ரீச் ஆயிருக்கு. எல்லாரும் ரொம்ப செழிப்பா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க டோர் பை டோர் கேன்வாஸ் பண்ணப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். மெயினா ராயபுரம் தொகுதியில ஒரு வாய்ப்பு கொடுத்தால் மகளிரா அதிகபட்ச ஓட்டுகள் வாங்கி கண்டிப்பா வந்து திமுகவை கோட்டையாவே ராயபுரத்தோட கோட்டையாவே மாத்துறதுக்கு அயராத உழைப்போம். ராயபுரம் தொகுதியுடைய நலத்திட்டங்கள் என்னென்னலாம் நடந்து முடிஞ்சிருக்கு, என்னென்னலாம் இன்னும் பெண்டிங்ல நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நடந்து முடிஞ்ச திட்டங்களை பத்தி நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க, நடந்துட்டு இருக்கிற திட்டங்களையும் நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க.